சொல்லுவான். ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், கிரக பிரவேசம், சுவாமி அலங்காரம், இதுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவா. அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணி கொடுப்பேன். எங்க பார்க்க யாரோ ஓட்டமா ஓடி வரா. சற்று நேரம் உட்காரலாம். நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நலமான வாழ்த்துடன் மனதார வாழ்த்துறேன். என்னை எதற்காக நினைச்சா சொல்லுவோம். இவன் சிவன் அருளாப்பட்ட சிவமணி என்று பெற்று எனது மகனோ சிவமணியும் வெளிநாடு சென்றவரை வந்துவிட்டான். அவனுக்கு ஒரு வெள்ளை பார்த்து மறுபடிக்க வேண்டும். இந்த மணிமொழியை சூட்டவனு சொன்னால் அவன் ஜாதகத்தை கணித்து நல்லதண்ணா. ஜாதகத்தை கொண்டு வாங்க, நான் பார்த்து சொல்லுவேன். என்ன ஜாதகம்? ஜாதகத்தின் கருத்திலே தொடுபோதை கைத்தவரை விட்டு விட்டீர்கள். அண்ணா கவலை வேண்டாம். வாங்கும் போது கை தவறி கிழ வைத்து விட்டது. அதுக்காக மன சஞ்சல வேண்டாம். எல்லாம் அம்பாள் பார்த்துக் கொள்வார். உங்க மகன் பேர் சிவமணி தானே? நான் சிறு வயதில் பார்த்தது. இப்போது வலது ஆளாகிவிட்டார். எனக்கோ வலதாகிவிட்டது. கவலை கூறவாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டே தவறொன்றிலேயே. நல்லது சிவமணி. அண்ணா கடத்தில் எல்லாம் திடப்படுத்திக்கோ. சாமி, என் மகன் ஜாதகத்தை நான் பார்க்க என் மகன் திடப்படுத்த வேண்டுமா? ஆமா. ஏனென்றால் இன்றோ வெள்ளிக்கிழமை. இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை. 8:45 மணிக்கு உன் மகன் இறந்து என் மனைவி இருந்ததற்கு நான் வருந்தவில்லை. என் நாட்டை கட்டி காக்கும் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறானே என்றல்லவா நான் மனக்கோட்டை கட்டினேன். மனக்கோட்டை என்று மனிதர் அழ வேண்டாம் அண்ணா. நீ வாழ்வதற்கு வழி இருக்கிறதா அண்ணா? உன் மகன் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்குது மன்னவா. வழி இருக்கிறது. எப்படி என்றால் ஆழி கிடக்கூடிய சமுத்திர நடுக்கடலிலே இரும்பினால் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறங்க வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுத்தி அகிலி உடச்சு வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றலாம். அறிவுக்கண்ணை திறந்து அழகாரி ஐயா, எனது மகன் உயிர் வாழ்வதற்கு வழி உழைத்ததற்கு தங்களுக்கு கோடி புண்ணியம் ஐயா. அப்படியா? அடியே சென்று வருகிறேன். என்ன பண்ணுறது? அடியும் வளர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய முகமானது இன்று ஏனக்கா வாடி என்னக்காகப்பா அங்கலந்த செந்தாமரை போல்
இருக்க வேண்டிய முகம் இன்று வாடி கரை இருக்க காலத்தை கேட்கிறார். என்ன காரணம் அப்பா? எனக்கு இதயமே வெடித்து விடும் போல் தெரியும். உனது மகன் நான் இருக்கும் போது உங்களுக்கு எதற்காக மனவேதனை? அப்படி என்ன நடந்து விட்டது? இன்று உன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஒரு வெண்ணை பார்த்து மனமுடித்து இந்த மணிமுடியை தூட்டவன் ஜாதகத்தை பார்த்தார். இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணிக்கு உனக்கு மரணம். சின்னஞ்சிறு வயது முதல் பெற்றெடுத்த தாய் முகத்தை பார்த்ததே கிடையாதப்பா. எனக்கு தாய்க்கு தாயாகும், தந்தைக்கு தந்தை இருந்து வளர்த்து வந்தீர்கள். உங்களை விட்டு நான் இறங்கித்தான் போக வேண்டுமா? நான் உயிர் வாழ்வதற்கு வேறு வழியே கிடையாது. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனன், எழுதியவன் ஒருவனுக்கு அழுவதால் என்ன பயன்? நமக்கு மேலே ஒருவன் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறான், நாம் எல்லாம் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறோம். மாறாத விதியை விருந்து அடைத்தாலும் அது வரப்போவதில்லை. வந்த பிறகு விரட்டி அடித்தாலும் அது போகப் போவதில்லை. விதி வந்து விட்டு விதியை நதியால் வெல்லலாம் என்று உழைத்திருக்கிறார். இரும்பால் ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உள்ளே அமர்த்தி கோட்டை சுற்றி தீர்க்கொண்டு வைத்து விட்டார்.
சில உயிர்களை கவர்ந்து வந்தோம். ஆமா. அவன் பாவத்தை செய்தானா புண்ணியத்தை செய்தானா என்ற கணக்கைப்பான். இளைஞர்கள் எருமனாக்கன் பிரபு அவன் செய்த பாவ புண்ணியம் இவன் பூலோகத்தில் பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. இவன் என்ன செய்தான்? கோச்சில் போய் சாட்சி சொல்லி இந்த வயோசுதா பட்டணத்தில் என்ன தண்டனை அந்த வார்த்தை அரணுக்குள்ளில் தள்ளி வாட்டுவதுங்க. இவன் பூலோகத்தில் பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான் ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. இவன் என்ன செய்தான்? அந்த தந்தை இந்த படுபாவிக்கு இந்த வயோசுதா பட்டணத்தில் என்ன தண்டனை தெரியுமா? அது வார்த்தையா பாம்புக்குழியில் தள்ளி வாட்டுவதுங்க. அடுத்தது அவர் ஒரு காந்திமேன் சற்று நேரில் சந்திக்க வேணும். புறப்படுவார். குடிகார ஆங்கிலத்தில் பேசுறான்னு பாருங்களா? பட்டதாரி நாடா குடி நோய் செத்துருவான்னு நினைக்கிறீங்க. நோய் என்கிட்ட கூட நெருங்காது. ஏன் தெரியுமா? பழைய என்னை காப்பாத்து என் தெய்வம். என் குல தெய்வம். என் தெய்வத்தை 12 மணி வரைக்கும் பூட்டி வச்சுருக்காங்களே. நல்லா இருப்பானுங்க. அவன் நல்லா இருப்பானுங்களா? தெய்வமே காலையில எத்தினு காவால உண்டு காணப்பேன். எத்தினு குப்பரை பெண்ணை காணப்பேன். உன்னை நம்பியா ஊருக்கு 2 பேர் தின்னுங்கிறானே. உன்னை நம்பியே சரக்கு வைக்கிறானே தெய்வமே. சில பேர் இருக்கிறான் இது குடிச்சா நோய் வந்தது குடி மாட்டான். சிகரெட் குடி மாட்டான். ஆந்து போட மாட்டான். எந்த பழகமும் இருக்காது. அவன் தான் ஹார்ட் அட்டாக்ல முத்துல போகும். மகால் போய் மட்டும்போ நாட்டு நியூஸ் இல்லாத இருந்தா சத்தான கணக்கே கிடையாது. இன்னொருத்தங்கிறான் 5 நிமிஷம் செலவு பண்ண மாட்டான். பொண்டாட்டி கூட எதுவும் வாங்கி தர மாட்டான். சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு புள்ள பிறக்கும். லொத்திலே வித்துண்டு அது ஓடி ஏன் நல்லா வாங்கி மாதிரி நானும் வாங்கி தின்னா என்ன பேசுங்கிற யாரும் வராம இருக்குது. குடிகார காந்திபாய் நான் குடிகார காந்திபனும் உம்மால வடிப்பது கண்ட பெண்களை கற்பழிப்பது ஆணவமடவனுக்கு மகாலோ உயிரை கவர்ந்து செல்லக்கூடிய எவன்டா பாவீங்களே. அது முன்ன ராமர் வேஷம் ஆஞ்சநேயர் வேஷம் இளமோட கடைக்காடி வந்து வச்சிருப்பாங்க நடப்பாங்க. எம வேஷம் போட்டு என்ன ஆணவமடவனுக்கு அவனு தூய் பாட்டு
மாமா தூக்குறாடா மூஞ்ச பார்த்து விட்டா கால்வாயா அவன் தூக்கி போட்டு அடி பண்ணு நான் யார் சொல்ல மூக்க பார்த்து நான் பார்த்து விட்டியா மாமா புடவை கட்டிங்களா புடவை கட்டுவா அட பாய்கிற அவரா நீ புடவை பாய்கிற புடவை கட்டி தேவரா நீங்க தேவர் கிடையாது நீ தேவிங்க தூக்கு மகாலு அவன் விட மாட்டான் மாமா தௌசண்ட் போட்டீங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு மொத்தம் தெரிஞ்சு பாப்பா எதை பாடுது உயிரை கவர்ந்து செல்லக்கூடிய யமன்டா. ஐயோ வந்தேன் நான் யமனை நான் முன்ன பண்ண பாத்துக்கிறீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நீ தான் யமன் நான் நம்பிடுவேன். நான் ஏமாத்துறியா? சத்தியமா நீ யமனா? சத்தியமாக நான் தான் யமன். ஆதார் அட்டைக்குதா? ரேஷன் கார்டு இருக்குதா? ஓட்டு ஐடி கார்டு இருக்குதா? பேங்க் பாஸ் இருக்குதா? இல்ல ஏரி வாழ அட்டையாவது இருக்குதாடா? டேய் மானிட பிறவி, இதெல்லாம் நீ உரைத்தாய்ப்பது அது அனைத்தும் உனக்குத்தான் தேவை. நாங்கள் தேவர்கள், எங்களுக்கு தேவை கிடையாது. வெத்து பாசுங்க இவன் வெத்து பாசுங்க நம்மள மேல ரேஷன் கார்டு மகனா சாச்சு சாப்பிடலாம். அது ஒரு சரிங்க. நீ புதிய அமனா பயமா? 14 லோகத்திற்கு ஒரே ஒரு யமன் ஒப்பற்றவன் கிடையாது. இந்த பயமங்கிறாம அவன் எருமாட்டு மாத்தான் வருவான். ஏறு உக்காந்தா வாரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். இங்கே சாடி போட்டுக்கினே வரும். உன்னால ஒரு ஊசு தான் ஏத்துமா முடியும். ஏன் புதிய அம்மனாவா? எப்படி லாரி வா கும்பலும்னு ஆச்சுமோ, 10 ரூபா கண்ணாமனா ஆச்சுமோ, சுனாமி வா பினாமி வா டெங்கு கொத்துருவா ஆட்டாட்டாங்களா லவுட் வரா ஏறுமாட்டு போயிடும். குடிகார கண்டிப்பா நீ நினைப்பது போல் உயிரை எடுப்பவன் நான் அல்ல. உலகத்திலே நிதி முடிந்தவுடன் எடுப்பதுதான் எனது கடமை. நான் கடமை வெங்காய கடமை எம்மலாவது நான் ஒரு பெரிய அதிபதி. ஒரு எம்எல்ஏ மாரி முன்னாடி 1000 பேர் இருக்கிறான். ஒண்ணா வேலை தொழில் விட்டு நீ புள்ள எனது கடமை ஐயா. என்ன கடமை வெங்காய கடமை இருக்கிறான். எல்லாம் சண்டை போகுது. கம்யூனிட்டி அம்மா வந்துட்டான், கம்யூனிட்டி அம்மா எனக்கு அதிகமாகுது. ஆனா நான் சொல்ற மாதிரி செய். இந்த உலகத்துக்கு ஒயின் சாப்பிடலாம் மூடிடு. சரி மூடிட்டு எம்மலாவது சந்து காலைல 6 மணிலேருந்து 8 பேர் பிளாக வாங்க நீ அங்கே போய் மீது பண்ணி 8 வருவோம். ஆடவருக்கு உழைத்து விட்டால் பெண்களுக்கு இருக்குது. ஒரு சவரம் வாங்கினா 2 சவரம் இலவசம் கொடு. ஏரி வாங்கி போறலாம் ஆக்சிடென்ட் ஓடியாராங்க அங்கே அமுக்கு நீ. சரி சிறிய குழந்தைகளுக்கு இருக்குது. ஒரு பேட் வாங்கினா 2 பால் இலவசம் அவனுங்களை ஒரு வாடு. எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. உலகத்துல ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத நடைபெறாங்களே அவங்களை எப்படி பிடிக்கிறது? அவங்களுக்கு இந்த கூத்தாண்டு கோயில் வந்து யமலாவத்து கட்டிடு யாரும் கை தட்டி விழுப்புரம் போக மாட்டாங்க. யமலாக வராங்க அப்படியே செய்து விடுகிறேன் பிரபு. தண்டனை குடிகாரனாக சிந்தனையோடு சிந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறான். இவனுக்கு இந்த வயோசுதாப்பட்டினத்தில் என்ன தண்டனை அதோ வாத்தாயா? கொதிக்கும் கொப்பரையில் இவனை வாட்டி அதெல்லாம் தள்ளாத. நான் தண்ணி நஞ்சு குடிச்சா வேலை போயிடணும். நீ திங்க் பண்ணி வை, நான் வரேன். அப்புறம் ஆண்டவன் அடுத்தது எவன் பிடிக்க வேண்டும்? தண்டனைக்காவும் தாத்தாம் தலிக்கு தண்டனைக்காவும் தாத்தா தலிக்கு தண்டி சிரிக்கிகள் 4 உயர் ஒரே நேரத்தில் வர வேண்டாம்.